வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய வீடியோ போட்டுட்ருப்பேன் வேர்க்கடலை பற்றி. நம்ம வேர்க்கடலை விதை போடுறதுலேருந்து அந்த முளைச்சி வரத்துலேருந்து களவாட்டத்துலேருந்து எல்லா வீடியோ போட்டுட்ருப்பேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இன்றைக்கி 1ஆம் தேதி வந்து இன்றைக்கி மல்லாட்டை செடி பிடிங்கிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ செடி பிடிங்கும் வந்து நிறைய காய் நம்மளுக்கு நினச்ச மாதிரி காய் கூடலைங்க. என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, மழை வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளாகவே நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்து மழை வந்து கரெக்டாக பெய்ய ஆரம்பிச்ச டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஞ்சு வந்து பால் இறங்குற டைமுங்க. அந்த பால் இறங்குற டைமில் வந்து மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா பிஞ்சு எதுவுமே முத்தின நல்லா செடி பார்த்தது மாரி முளைச்சி வந்துருச்சு. இது முளைப்பு தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுமாதிரி வந்து முளைச்சி வந்துருச்சிங்க. அதனால் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து வேர்க்கடலை வந்து நம்ம கை கொடுக்கல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேர்க்கடலையும் சரியாக போடலைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுமாரி மழைக்கு சீசன் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடாமல் விட்டாங்க. இருந்தாலும் நம்ம துணிஞ்சி போட்டோம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செடியில் காய்கள் நிறைய அடியில் தங்கிடுச்சு. அது இல்லாமல் நிறைய வந்து முளைச்சிடுச்சு. இதுமாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் தாட்டி போட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு நம்ம நினச்ச மாதிரி கை கொடுக்கலைங்க. கண்டிப்பாக விவசாயிகள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையாது. அந்த விதத்தில் வந்து ஏதோ நம்ம விதைச்சதுலேருந்து இன்றைக்கி எடுக்க வேணும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தப்பிச்ச மாதிரி வச்சுங்களேன். அந்தளவு தான் பறிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது. பிஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா பால் ஒன்றும் இறங்கலை. அதாவது பால் இறங்கினா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா வெயில் வந்து தொடர்ந்து ஒரு வாரம் காணிச்சுன்னா அந்த தரை முத்தினோடனே பார்த்தீங்கன்னா விதை வந்து முத்திடுங்க. அப்போ தான் காய் வந்து திறமையாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு முத்தலை. இருந்தாலும் பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி எடுத்த வேண்டிய சூழ்நிலைங்க. கார்த்திகை மாதம் போகிறதுக்கு வச்சுங்க மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா அழிவிட்டு ஃபுல்லாகவே வந்து செடி எல்லாமே பூமியிலே தங்கிடுங்க. அதனால் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேர் விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து இதுமாதிரி பிரச்சனைகளை நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மழை அதிகமாக வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, மழை கம்மியாக வந்தாலும் பிரச்சனைங்க. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு மழை அதிகமாக வந்துச்சு. இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி கை கூடலை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு போட்ட அளவுக்கு எடுத்தாச்சுங்க. நீங்கள் வந்து வேர்க்கடலை போட்டுருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்பாங்க. நன்றி, வணக்கம்.